கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை கொடுத்து பார்த்து வருகிறோம். லோத்து தேவ பிள்ளைகளே ஆபிரகாமை விட்டு கடந்து போய்விட்டான். ஆனால் வேதவசனம் சொல்கிறது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14, 15 லோத்து ஆபிரகாமை விட்டு போனவன கர்த்தர் ஆபிரகாமை உன் கண்களை எடுத்துப்பா. அந்த இடத்துக்கு அவன் ஆசைப்படலை. நீ எது வேணாலும் எடுத்துக்கப்பான்னு விட்டு கொடுத்துட்டான் தேவ பிள்ளைகளே. அதுக்கப்புறம் ஆண்டவர் உன் கண்களை இருந்து எடுத்துப்பா, இந்த பூமியை பா, தெற்கே வடக்கே மேற்கே பா, கிழக்கே பா, இந்த பூமி சமபூமி அனைத்தும் அவன் சந்ததிக்கு தருவேன். எப்போ அவனுக்கு குழந்தையே இல்லாத நேரத்தில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இச்சிக்கவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்ல அவன் கண்களை எடுத்து பாரு என்று சொல்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த பூமி அனைத்தும் அவன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்கிறான். நீ கண் தூர பார்க்கிற இடம் ஃபுல்லா அவன் சந்ததிக்கு தருவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கிறது தேவ பிள்ளைகளே, அவன் அந்த தேசத்தை தான் தேவ பிள்ளைகளே பாலும் தேனு ஓடுகிற தேசமாக மாற்றினான். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பார்க்கறதுக்கு இங்க பாறை போல இருக்கும். தேவ பிள்ளைகளே, அங்க ஒன்றில்லாத போல இருக்கும். ஒன்றுமில்லாத நேரத்திலும் உதவி வந்த கிருபை தேவ பிள்ளைகள். காணாமல் இருந்த தேசத்தை அந்த ஜனங்களுக்கு சாபமாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதம் அல்ல. ஆனா ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றி கொடுத்தார். அவன் இடத்தை பார்க்கல. தேவ பிள்ளைகள், அவன் என்கிட்ட ஆண்டவர் அது வேணும் இது வேணும்னு கேட்கல. இந்த இடத்தை நீர் என்கிட்ட தருவீரா என்னெல்லாம் கேட்கல தேவ பிள்ளைகளே. ஆனா கர்த்தர் லோத்து ஆபிரகாம் விட்டு போனதுக்கு அப்புறம் கண்ணு தூரம் எடுத்து பாரு, இதை உன் சந்ததிக்கு தருவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உன் நிலைமை ஆண்டவர் பார்க்கிறா. நீ விட்டு கொடுத்த நிலைமையை பார்க்கிறா. உன் சகோதரனுக்காக நல்ல விட்டு கொடுத்த எல்லா காரியங்களும் பார்த்துருக்கிறா. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நிச்சயமாக தேவ பிள்ளைங்க, ஒன்றும் இல்லையே, இந்த கம்பெனியை வச்சுட்டு எனக்கு ஒன்றும் இல்லையே, இந்த தொழிலில் ஒன்றும் இல்லையே, விவசாயத்தில் ஒன்றும் இல்லையே, என் படிப்பில் ஒன்றும் இல்லையேன்னு நினைச்சு கொண்டு இருக்காது. தேவன் வாக்கு கொடுத்தா தேவ பிள்ளையே அந்த இடத்துல இருக்கிற இடங்களிலே தேவ பிள்ளைகளே, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே அது ஒன்று தண்ணீர் இல்லாத தேசத்தின் தண்ணீர் கொண்டு வருகிற ஆண்டவர் தேவ பிள்ளைகளே, அதை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக மாற்றி உன் கண்கள் பார்க்க நீ இருக்கிற இடங்களிலே, ஐயோ என் சகோதரன் இருக்கிறதுல பிடிக்கிட்டு போயிட்டானே, என் சகோதரி பிடிக்கிட்டு போயிட்டாலே, எனக்கு வெறும் தரிசனம் நிலமாக இருக்கிறதே, என் தொழில ஒண்ணு இல்லையேன்னு சொல்லி நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறா, மகனே மகளே, நீ இந்த இடத்தை தெற்கே வடக்கே மேற்கே இந்த இடத்துல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். பாலும் தேனும் தேசமாக உன்னை மாற்றுகிற தேவன், அதே போல உனக்கு நான் மாற்றி தருவேன். உன் சாபங்களை ஆசீர்வாதம் நான் மாற்றி தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இந்த வாக்கு கொடுக்கிறார். நீங்க யாராக இருந்தாலும், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், இந்த தேவ பிள்ளையை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை நிறைவாக்குவார். அவரான் கேட்கல, இந்த இடத்தை தாருன்னு கேட்கல, அதே போல எனக்கு அதை தாரு இதை தாரு நீங்க கேட்கல. ஆனா உங்களுடைய நிலைமை அறிந்திருக்கிறார், உன் குடும்பத்தை அறிந்திருக்கிறார். உன்னை யாரெல்லாம் ஏமாத்திட்டு போனார்களோ அவர்களை மத்தியிலே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை வெறுமையாக்கி இல்லாதபடி தேவ பிள்ளைகளே, உன்னை ஆபிரகாமை போல ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பூமி தூளை போல நட்சத்திரங்களை போல மணலை போல உன் சந்ததியை உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், உனக்குன்னு ஒரு ஊரு ஒரு வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு தேசம் இல்லாம இருக்கலாம் தேவ பிள்ளைகள். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தையும் கொடுத்தா தேவ பிள்ளைகளே, செல்வங்களை கொடுத்தா, பூமி போல அவளை பூமியிலே அவன் சந்ததியை பெருக பண்ணி ஆசீர்வதிக்கத்தக்க ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் தேவ பிள்ளைகளே. காரணம் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பார்க்கிறா, நீ கண் பார்க்கிற இடங்கள் எல்லாம் இந்த பூமி அனைத்தும் அவன் சந்ததிக்கு தருவேன். தேவ பிள்ளைங்க அங்கிட்ட இருக்க ஒரு வீடு இல்லையே, ஒரு இடம் இல்லைன்னு நினைக்க கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்தால் போதும். வேதவசனம் சொல்கிறது, ஆபிரகாம் தான் போற இடம் என்னென்று அறியாமல் போனான்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துல தான் தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவாக்கினார், இன்று நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். அதே போல உங்களுக்கு தேவன் வார்த்தை நிறைவாக்குவார். தேவ பிள்ளை கண்களை ஜெபம் செய்வார். நல்ல ஆண்டவரே சோதரம்
ஆபிரகாமை பார்த்து, நீ கண்கள் ஏறெடுத்துற பார்க்க இந்த பூமி சமபூமி அனைத்தும், இந்த பூமி அனைத்தும் தெற்கே வடக்கே மேற்கே கிழக்கே கடவுண்டு போதக்க பூமி தூளை போல அவன் சந்தையை பெருகப்பட்டு சொல்லி அவன் கண்களை காட்டி அவனுக்கு வெளிப்படுத்தின தேவனே, அதே போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவன் கண்களை காட்டி நீர் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை, தேசத்தை, வேலையை, பட்டணத்தை காண்பிக்கபடி ஆசிர்வதிக்கிறோம். அப்படி செய்கிறதுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்தது போல உங்களுக்கும் தரலாம். ஆண்டவர் நோக்கி காத்திருங்கள். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில்.